தாடி வரி. அதாவது தாடி வச்சா கண்டிப்பாக அதுக்கு வரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு காலம் வந்து இருந்திருக்குதுங்க. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கிபி 18ஆம் நூற்றாண்டு ரஷ்யாவில் ஜார் பீட்டர் அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய நாட்டு மக்கள் எல்லாருமே அழகான தோற்றமுடையவர்களாக இருக்கணும், அதிலும் குறிப்பாக ஆண்கள் வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, ஐரோப்பிய மக்களைப் போல நம்ம ரஷ்ய மக்களும் மாறணும் அப்படின்னு அவர் விரும்பியிருக்கார். அதற்காக அவர் அறிமுகப்படுத்திய ஒரு திட்டம்தான் வந்து தாடிக்கு வரி. யாரெல்லாம் தாடி வச்சுருக்கீங்களோ அவங்களாம் கட்டாயமாக வரி செலுத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை அவர் ஏற்றுறார். ஏன்னா தாடின்னு ஒன்று முகத்தில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம முகத்தில் உள்ள முகக்குறிப்பு என்னங்கிறத தெரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய மெய்ப்பாடு முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியாது. ஏன்னா முக்கால்வாசிக்கு அந்த தாடியே மறைச்சிட்டு இருக்கனால நம்ம என்ன மனநிலையில் இருக்கோன்னு கூட அது தெரியாது. அப்படி தாடி அணிந்து கொள்வதால் எதிரில் இருப்பவங்களுக்கு பல பேர் விதமான அசௌகரியங்கள் இருக்குது. அதுமாதிரி அவங்களுடைய முழு தோற்றமும் நமக்கு தெரியாது. மாறுவேடம் அணிந்து கொள்ளலாம், அல்லது அவர்கள் ஏதாவது தவறு செய்து தப்பித்து கொள்வதற்கு அப்படின்னு பல வழிகளில் அந்த தாடி வந்து பல துன்பங்களை நமக்கு தரும்னு சொல்லலாம். அதை உணர்ந்து அந்த மன்னர் என்ன பண்ணார்னா, எல்லாருமே க்ளீன் ஷேவ் பண்ணணும், யாருமே தாடி வச்சுருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாடி வரி அப்படின்னு ஒரு வரியை அவர் ஏற்படுத்தியிருக்கார். அதை வந்து அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தோடாக்ஸான கிறிஸ்தவர்கள் கூட எதிர்த்திருக்காங்க. அதாவது தாடியை வைத்து கொள்வது என்பது ஒரு மத ரீதியான உரிமையாக இஸ்லாத்தில் பார்க்கப்பட்டாலும் கூட, கிறிஸ்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள நிறைய சயின்டிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா, விஞ்ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா தாடி வச்சுருப்பாங்க. கிறிஸ்தவர்கள்லாம் ஒரு காலத்தில் அதிகமாக தாடி வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களெல்லாம் தாடி இல்லாமல் மாறியதற்கு காரணம் இந்த தாடி வரி தான். அப்படி வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை அந்த மன்னர் வந்து தெரியப்படுத்துகிறாரு. அதற்கு வரி செலுத்தணும் எல்லாரும். அந்த வரியும் எப்படின்னா, அந்த ரஷ்ய அரசாங்கத்தில் உள்ள இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த வரி ஒரு மாதிரியும், ரஷ்யாவினுடைய அரசு பணிகளில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஒரு மாதிரியும், அங்கு உள்ள பெரும் செல்வந்தர்கள் வியாபாரிகள் அவர்கள் தாடி வைத்துக் கொள்வதற்கான வரி ஒரு மாதிரியும், ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஒரு மாதிரியும்னு அந்த வரி வந்து பிரித்து வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த வரியை வந்து ஏற்படுத்தப்படலை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த வரியை வந்து அவர் பிரித்து போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அப்படி அந்த வரி செலுத்தியவர்களுக்கு அவங்க டோக்கன் கொடுத்தாங்க, தாடி டோக்கன் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த தாடியை வந்து அவங்க வந்து வைத்துக்கொள்வதற்கு அந்த வரி செலுத்தியவர்களுக்கு டோக்கன் கொடுத்தாங்க. அந்த டோக்கன் செப்பு அல்லது வெள்ளி என்ற 2 உலோகத்தில் அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அதில் ரஷ்யாவினுடைய அந்த கழுகினுடைய படம் பொறிக்கப்பட்ட அது வந்து அவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டது. அது இருக்கிறவங்க மட்டும்தான் தாடியோட ரஷ்யாவில் நடமாட முடியும். அப்படி இல்லை, வரியும் செலுத்தலை, அந்த டோக்கனும் இல்லை அப்படின்னா காவல்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, போலீஸ் வந்து என்ன செய்யும்னா, அவர்களுடைய தலையை மொட்டையடித்து விடுவார்கள். ஒன்று தாடி வைக்கக்கூடாது, இல்லை தாடி வச்சா வரி கட்டணும், இல்லைன்னா தலையை மொட்டை அடிச்சிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஏற்படுத்தி தன் நாட்டு மக்கள் எல்லோரையுமே ஒருமுகப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அவர்களை அழகான தோற்றமுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி ரஷ்யாவில் ஜார் பீட்டர் என்பவருடைய காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலாந்துலேயும் ஒலித்தது அப்படின்னு சொல்லலாம். இங்கிலாந்துலேயும் 8ஆம் ஹென்றி என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னர் காலத்திலையும் இந்த தாடி வரி வந்து அமுல்படுத்தப்பட்டு, அதன் பிறகு அவரது வாரிசான எலிசபெத் ராணி அவர்கள் என்ன செய்கிறாங்கனாக்கா, அதை அப்படியே பன்மடங்காக அந்த வரியை கூட்டுறாங்க. அதனுடைய வரியினுடைய தொகையை அதிகப்படுத்தி கூட்டி அதை வந்து ரொம்ப கடுமையாக அதை அமுல்படுத்துகிறாங்க. அதுமாதிரி பிரான்ஸ்லேயும் இரும்பு கரம் கொண்டு அடக்கி இந்த தாடி வரியின் காரணமாக தாடியை இழந்தவர்கள் தான் உலகத்தில் அதிகம் என்பதுதான் வரலாறு. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.